ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். வெளியே மழை பெய்யுதா இல்லையா? ஆனால் குளிருது. நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு. குளிருது. ஃபேன் போட முடியல. ஏசி போட்டு தூங்குனீங்க? மூக்கில் ஒழுகுதா? எனக்கு நான் சண்டே கிச்சன் க்ளீன் பண்ணேன். நல்ல டஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே நான் கிச்சன் க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் ஒரு 6 மாதம் கழித்து கிச்சன் க்ளீன் பண்ணவும் பயங்கர டஸ்ட்டு. அப்படியே டஸ்ட் அலர்ஜி ஆகி இப்படியே எனக்கு வாய்ஸே போச்சு. ஒரு மாதிரி இருக்குது. ஒரே தும்மல். நேற்றெல்லாம் ஒரே தும்மல், இருமல், வாய்ஸ் போச்சு. நைட்லாம் ஒரு மாதிரி காய்ச்சலே வந்துருச்சு. ஸோ இப்போ எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாமல் சரி ஓகே ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஏதாவது எந்திரிச்சு போய் பண்ணணும். சமைக்க முடியுமா என்னன்னு தெரில. நேற்று வச்சா சாம்பார் இருக்குது. ஸோ அதை வச்சு காலையில் ஊட்டிட்டு வெறும் ரசம் வச்சு முட்டை வச்சுக்கலாம். என்ன பாப்பா பண்ணலாம் அப்படின்னு கையில் கேட்டால், கையில் எனக்கு ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுமா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, இன்றைக்கி பெருசாக சமைக்க முடியாது அப்படின்னு சிம்பிளாகவே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த சாரீ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லினன் காட்டனில் ஒரு சாரீக்கு இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த சாரியே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ தான் கட்டினேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சுடிதாரை விட சாரீ தாங்க்கா நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்குமே ரீசெண்ட் டைமில் சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரீ எந்த டைப் எனக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய சாரீ வியர் பண்ணணும்னு தான் தோணுது. சாரீ வியர் பண்ணும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக என்னோடய அவுட்ஃபிட் காட்டுறேன். எப்போ கடை கிளம்புனாலும் ரேவதி அக்காட்ட சொல்லிட்டு கிளம்புவேன். இன்றைக்கி சிவக்கா உடைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால இங்கே சொல்லிட்டு போகிறேன். ஓகே, சிவக்கா அடுத்து எப்போ ரெடி ஆகும்? 2 days. இப்போ எதுக்கு ஹேண்ட்பேக் வச்சு ஆடிக்கிட்டு இருக்க? நாங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. குளிர்காலத்தில் ஷார்ட்ஸ் போடுவோம், வெயில் காலத்தில் ஃபுல் ஹேண்ட் போடுவோம். ஏன் பாப்பா? 12 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். பிள்ளைங்க 2 பேரையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கேன். கையலுக்கும் கண்மணிக்கும் வேறு வேலையே இல்லை. இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சவாரி விட்டுட்டு இருக்காங்க. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழினி தான். காலையில் கால் பண்ணி, அத்தை கையலக்காவுக்கு லீவு தானே, கொண்டு வந்து விட்டுட்டு போறியா அப்படின்னு பாவமாக கேட்டா. சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன். பாத்தியா சத்தத்தை? கையலக்கா கையலக்கா கத்துறத பத்தியா? நீ வடை சாப்பிடுறியா? அத்தைக்கு வடை குடுடி. பின்னாடி பாருங்க தெரியுதா? நாம நான் தையல் போட தூக்கிட்டு போயிருப்பேன். பின்னாடி பாரு, இந்த சைடு, அந்த சைடு, அந்த சைடு கை வச்சிருக்க பாரு மேல. புடிடி தள்ள, பின்னாடி தள்ள, தொட்டு பாரு. இங்கண்ணா டைல்ஸ்ல விழுந்துட்டா. இப்ப ஒரு கொஞ்சோண்டு இவ்வளோண்டு அச்சாப்பட்டிருந்தா நாம தையல் போட ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருப்பேன். வீட்டுல யாருமே இல்ல. வவால் குட்டி மாதிரி பிடிச்சிருப்பேன். மெதுவா வரணும், வெயில்ல ஓடக்கூடாது. அது தனியா தெரியுது பாரு. விளையாடணும். நீ அக்காவை கேட்டல, அக்காவை கொண்டு வந்து விட்டுட்டேன். அக்காவை நல்லா பாத்துக்க. அக்கா என்னைய பாத்துக்கும். அக்காவை நீ பாத்துக்கவே, ஒன்னு அக்கா பாத்துக்குவாளா? சொல்லு. சரி, அவளை இங்க விட்டுட்டேன். நீ என் கூட வரியா? போலாம். மிளகா பாய் சொல்லிரு. அம்மாக்கு பாய் சொல்லிரு. மிளகா பிச்சு தரேன். சரி, அத்தை போயிட்டு வரட்டா? அத்தை போயிட்டு வரட்டா? என்னம்மா? அத்தைக்கு லேட் ஆச்சு. அத்தை கடைக்கு போகணும். பாய். இந்தாடி கொஞ்சம் குடி, நல்லா தான் இருக்கு. எனக்கு எம்பிட்டு வேமா பாய் சொல்ற நீ? சரி வா கையில் போலாம். நம்ம
வா போலாம். நான் கூட்டு போறேன். மாதிரி கூட்டிட்டு போறேன். நான் போறேன். நான் கூட்டு போறேன். என்னம்மா இங்க வாமா வந்தோம். தங்கம் தங்கம் இங்க வா. கையலுக்கு மகிழினியை பார்த்துட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கண்மணிக்கு சுத்தமாக இங்கே செட் ஆகவே மாட்டேங்குது. சரி பாய். ஒரு போய் வச்சுக்கிறேன் அவளை. அத்தைக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லிடுறேன். அஜ்ஜி வருது. காலையில உன் பேத்தி கால் பண்ணி அப்படியே மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுட்டு கையலக்காவை கூட்டு வரியா அப்படின்னா சரி பாய். அம்மா போயிட்டு வரட்டா? ஆ உனக்கு இங்கே பிடிக்கலன்னா நீ பெரியம்மா கூட வந்துடு, ரேவதி அம்மா கூட நாளைக்கு. ஓகேவா? சரி பாய். போயிட்டு வரட்டா? பாய். நீ புக்கு படி. அம்மா உனக்கு இன்னும் எத்தனை புக்கு வேணும்னு சொல்ல, அம்மா வாங்கிட்டு வந்து தரேன். ஓகேவா? ம் ஓகேவா தங்கம்? தமிழ் புக்கு அத்தைட்ட தமிழ் புக்கு வாங்கி தமிழ் புக்கு படித்தோங்க. ஓகேவா? இங்கிலீஷும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். ஓகேவா? எழுதி பாரு. மகி பாய். அக்காவை நல்லா பார்த்துக்க. இந்த அக்காவை நல்லா பார்த்துக்க. நீ அந்த பிள்ளையை பார்த்துக்க, அந்த பிள்ளை இந்த பிள்ளையை பார்த்துக்கும். ஓகேவா தங்கம்? கண்மணிக்கு அங்கே இருக்க மனசே இல்லை. இருந்தாலும் கையில் கூப்பிட்டாலே அப்படின்னு வந்துட்டா. சரி ஒரு நாள் பாரு, உனக்கு பிடிக்கல அப்படின்னா ரேவதி அம்மா கூட வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். கடைக்கு வந்துட்டு டெய்லி ராஜேஷ் கிச்சனுக்காக நான் ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ நேற்றே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால வீடியோ எடிட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் லாங் வீடியோவுக்கு லீவ் விட்டுருந்தேன். அந்த லீவை இப்போ வந்து புதன்கிழமைக்கு மாற்றிருக்கேன். இனிமேல் புதன்கிழமை லாங் வீடியோ வராது. மித்த டேஸில் வந்து நான் லாங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஆமாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கமல் பிஎன்ஐ மீட்டிங் போகிற மாதிரி எனக்கு ரோட்டரியில் மீட்டிங் இருக்கும். நான் ஒரு சில மீட்டிங்க்கு போவேன், ஒரு சில மீட்டிங்க்கு போக மாட்டேன். பட் ஆனால் நிலா முற்றம் அப்படின்னா கண்டிப்பாக போவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குல்ல? கீழே அந்த என்னமோ மரம், அந்த எங்கேயோ ஒரு லொகேஷன்ல பாக்குற மாதிரி. டூ டிஃபரண்ட் டேஸ் இந்த ரெண்டு வீடியோ போடலாம். நேத்து நிலா இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நிலா மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஹாய். பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாடி கிளம்பி எப்படி உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கோன்னு? நான் பாத்தீங்களா மேட்சிங்க்கு? ஏதாவது ஒன்று தானக்கா சொன்னீங்க. நிலா முற்றம்ன்றது பௌர்ணமி அன்னைக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு நாள் முன்ன பின்ன வந்து வைப்போம். என்றைக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் வைப்போம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் கெட் டுகெதர் மாதிரி ஒரு டிஷ் கொண்டு வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருக்கும். எங்கள் பிரசிடெண்ட் ஒரு கேம் சொன்னாங்க. ஒரு பவுல் நிறைய பாசிப்பருப்பு இருக்குது, அதில் வந்து சேஃப்டி பின்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். கண்ணை மூடிட்டு அதை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை பின் எடுத்து வெளியே வைக்கிறோம் அப்படின்றது கேம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஆளாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட் ஆளாக நான் போனேன். எனக்கு வந்து 1 மினிட் கொடுத்தாங்க. இது ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. அடுத்து வரவங்களுக்குலாம் 30 செகண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒருத்தரும் தேடுற ஸ்டைலை பார்த்து நிறைய கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்காவுக்கு நிறைய அரிசியில் கல்லெடுத்து பழக்கம் போல், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். எடுத்ததெல்லாம் உள்ளே போட்டுட்டு காணா போடவே இல்லை. அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேராக செட்டு சேர்ந்துக்கிட்டோம். 2 பேர்த்தில் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மூவி நேம் சொல்லுவாங்க. அவங்க வந்து நடித்து காட்டணும், இன்னொருத்தவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கேமு.
பப்பி பப்பியா பப்பி நாய் வச்சு என்ன படம் அந்த சிபி கண்ணா லட்டு திங்க ஆசையா ஐயோ பிள்ளை அடிச்சு காட்டு அது என்ன படம் இந்த கேமை முடிச்சுட்டு 2 செட்டாக பிரிஞ்சிட்டோம். நிலா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பாட்டு வந்து 2 டீமும் ஒருத்தர் பாடணும். யார் அதிகம் பாடுறாங்க அப்படின்றது கேமு. ஸோ அதுவும் உட்காந்து பாடினோம். செமையாக இருந்தது. இன்னைய டே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜாலியாக போச்சு. கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே 9 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.